love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்டையர் பைத்தன்ல நம்ம பார்க்க போது சாப்டர் 103, பேண்டால பார்க்க போது 3. இந்த கடந்த 2 நாளா நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் நாள் வந்து சீரீஸ் டேட்டா ஃப்ரேம் சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாள் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். செகண்ட் நாள் வந்து சீரீஸ் டேட்டா ஃப்ரேம் பார்த்தோம். அதுல 2 பார்ட் இருந்தது. அதுலேயே லொக்கேஷனு, லேபிளு, சீரீஸ்னா என்ன, டேட்டா ஃப்ரேம்னா என்ன, சிங்கிள் அரே, மல்டிபிள் அரே, அதெல்லாம் பார்த்தோம். அதை முடிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்? ஒரு சிஎஸ்பியை ரீட் பண்ணோம். கரெக்டா? இது எல்லாமே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பலசு நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்னைக்கு புதுசா சிஎஸ்பியை ரீட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து ஜேஎஸ்ஆனை ரீட் பண்ண போறோம். சரியா? இப்போ ஒரு இது வச்சுக்கலாமா? நம்ம இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு இதை வந்து ஸ்ட்ரிங்கா கூட கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இம்போர்ட் பாண்டாஸ் பிடி இந்த ரீட் சிஎஸ்பி. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? இந்த ஹோம் பேஜ் நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க ஏற்கனவே ஒன்று சேவ் பண்ணிருக்கோம் போன வாட்டி. ஸோ கீவாத் தமிழ் டேட்டா 1.text. ஸோ இங்க வந்து இந்த சிஎஸ்பி கிடையாது, பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த கீவாத் தமிழ் டேட்டா 1.txt இதை இங்க போட்டுட்டு நான் என்ன பண்றேன்? இதை வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றேன். இந்த ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணா எனக்கு அப்படியே ஃபுல்லா கொடுத்துருது. ஓகே, இந்த என்டையர் இது அப்படி கொடுக்கறது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்? இதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றேன். இப்போ நான் என்ன பண்றேன்? ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ண எனக்கு எல்லாமே வருது. இப்போ நான் என்ன பண்றேன்? இது வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணாம இதை அப்படியே வச்சிருக்கேன் நான். சரியா? ஸோ கீவாத் தமிழ் டேட்டா 1 நான் ஸ்ட்ரிங்காவே கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா நான் .txt கொடுக்கல. .txt அது முக்கியம். ஏன்னா அங்க அப்படிதான் இருக்கு. இது வந்து பேசிக்கா இந்த 168 கொடுக்கறதுங்க. அதுக்கு என்ன மெயின் ரீசன் சொல்லிட்டு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த இம்போர்ட் பாண்டாஸ்ல வந்துட்டு நான் என்ன பண்றேன்? இப்போ இந்த இம்போர்ட் பாண்டாஸ்ல நான் வந்து இந்த pd.options.display max row எவ்வளவு மேக்ஸிமம் ரோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ண சொல்றேன். பாருங்க, pd.options.display maximum row. ஸோ மொத்தம் 999 இருக்கு. அதனாலதான் இங்க எல்லாமே கொடுக்குறது. இப்போ இதுவே நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன்? இப்போ இம்போர்ட் பாண்டாஸ் இந்த பிடி இதை வந்து இந்த 999 பதிலாக நான் ஜஸ்ட் ஒரு 60ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன சொல்றேன்? இந்த இடத்துல கீவாத் தமிழ் டேட்டா 1.txt போடுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. pd.options.display max row. டிஸ்பிளே மேக்ஸ் ரோ வந்து சிம்பிள் இங்கிலீஷ். எவ்வளவு மேக்ஸிமம் ரோ இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு pd.option தான் அடுத்த ஒண்ணு. ஸோ டிஸ்பிளே டாட் மேக்ஸ் ரோ இது வந்து நான் 60ன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து இப்படி பண்றேன் நான். இப்போ நான் ரன் பண்ண பாருங்க, இவ்வளவுதான் கொடுக்குறது. இதை நான் எவ்வளவு வேணாலும் மாத்திக்கலாம். 1000 மாத்திக்கலாம், 999 மாத்திக்கலாம், என்ன வேணாலும் மாத்திக்கலாம். அதுதான் நீங்க இங்க பாத்தீங்க. சரியா? இதோட இது முடிஞ்சது. இப்போ நம்ம ஒண்ணு பண்ண போறோம். இப்போ இந்த ஜேசான் சொல்றது எப்படின்னா டிக்ஷனரிங்க. இந்த டிக்ஷனரி தான் வந்து எப்படின்னா இந்த வேர்டுக்கு இந்த மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா? ஸோ இந்த வேர்டுக்கு இந்த மீனிங், இந்த வேர்டுக்கு இந்த மீனிங், இந்த வேர்டுக்கு இந்த மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்களேன், ஒரு ஃப்ளவர் பிராக்கெட், இன்னொரு டியூரேஷன், அந்த டியூரேஷனுக்கு இவ்வளவு டேட்டா. இந்த பல்ஸுக்கு இந்த ஃப்ளவர் பிராக்கெட் முடியும், இந்த பல்ஸுக்கு இவ்வளவு டேட்டா. இந்த மாதிரி இங்க நிறைய டேட்டாஸ் இருக்குங்க. ஒரு மாதிரி ஜம்பிள்டா இருக்கு பாத்தீங்களா? இந்த ஜம்பிள்டா இருக்கு. நான் என்ன பண்றேன்? அப்படியே இப்படி எடுக்கிறேங்க நானு. எடுக்கிறேன், நான் போடுறேன். இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த மேல போறேங்க நானு. இந்த மேல போயிட்டு இந்த நியூ டெக்ஸ்ட் ஃபைல் என்ன பண்றேன்? இதை எடுக்கிறேன், நீங்க வைக்கிறேன். நான் என்ன பண்றேன்? கீவாத் தமிழ் json.json சேவ் பண்றேன். நான் சிஎஸ்பியா சேவ் பண்ணலாம், ஜேசன்லாம் சேவ் பண்ணலாம், எல்லாமே நீங்களே பாக்குறீங்க. சேவ் ஆயிடுச்சு. இப்போ சேவ் ஆயிடுச்சுன்னா டிக் ஆயிடுச்சு. நான் சொல்ற மாதிரி இங்கிலீஷ்ல பண்ணலாம், அதே தான் இங்கிலீஷ்ல வச்சிருக்கேன், பட் இங்க வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த விண்டோ நான் மூடிடலாம். இப்போ நான் என்ன பண்றேன்? இதை நான் எடுக்கிறேன். இந்த இதை எடுத்துட்டு நான் இங்க போயிட்டு இது கட்டே பண்ணல நான். இப்போ நான் என்ன பண்றேன்? எனக்கு ஒரு இது வேணும். ஸோ இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன்? இதை நான் காப்பி பண்றேன். இதை காப்பி பண்ணிட்டு இங்க நான் பேஸ்ட் பண்றேன். நம்ம என்ன போட்டோம்?
keyword தமிழ் json.json. இதை நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணால் எல்லாமே கொடுக்கணும். பட் இல்லாட்டி நமக்கு மேக்ஸிமம் 60 தான் கொடுத்துருக்கோம். பாருங்க, இப்போ என்ன நீட்டாக கொடுத்துருக்கு பாருங்க. டியூரேஷன், பல்ஸு, மேக்ஸ் பல்ஸு, இதாங்க அட்வான்டேஜ் ஆஃப் பாண்டா. இந்த பாண்டாவை வச்சுட்டு இந்த மாதிரிலாம் மேஜிக் நீங்கள் பண்ணலாம். க்ளீனாக ரீட் பண்ண முடியும். இதனால தான் டேட்டா அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? இதுதான் இந்த பாண்டா. ஸோ இப்போ வந்து அந்த பிடி டாட் ஆப்ஷன்ஸு அந்த மேக்ஸில் வந்து புதுசாக பார்த்தீங்க. ரீடிங் ஃப்ரம் த சிஎஸ்வி ஜேசனாக பார்த்தீங்க. இன்னைக்கு நிறுத்திக்கலாம். சரியா? இந்த லெக்சரை பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்சிருக்கு நான் ஹெல்ப் பண்ண பார்க்குறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணை அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.